இந்த சம்ம அப்சர்வர் எஃபெக்ட் மெத்தட் படி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, ஃபார்முலா என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணி எப்படி அதை அடையிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஏஐ கான்வர்சேஷன் பாருங்கள். அப்சர்வர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இது ஃபிசிக்ஸில் பார்த்தோம், மோஷன் லெசனுக்கு 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி. அதே மாதிரி தான் இப்போ அதை மேக்ஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். சில சாப்டருக்கு சில விஷயம் ஈஸியாக இருக்கும். அந்தந்த சாப்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ட்ரையாங்கிள்ஸ், லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதில் ஒரு கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். டொமைன்ஸ் தாண்டியெல்லாம் இப்போ கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன கேட்குறாங்கன்றதை மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஆனால் மொத்தமாக கொடுக்குறப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த விஷயம் நம்ம அதை பார்க்கலாம். இது சிம்பிளாக இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்க, நம்ம பண்ணிடுறோம், ஆன்சர் பார்க்குறோம். இதில் கிவன் ஃபைண்ட் இந்த சைடு எடுத்து ஃபார்முலா, அப்புறம் ஃபார்முலாவில் இது சப்ஸ்டியூட் பண்ண போதும். ஃபார்முலாவிலே இங்கே எது தேவையாக இருக்குது, எது கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆறு தேவையாக இருக்குது. ஆறு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம். இதில் சில சம்ஸில் எல் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது தயார். அப்போது எல் தேவைப்படுது. ஏன்னா கொடுத்துருக்க விஷயத்துலேருந்து எல் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் என்ன ஒரு முழுசாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறதுன்றத விட அந்த கொஸ்டினையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை திங்க் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் கொஸ்டினை தான் என்னென்ன பார்க்கணும். கோர் கொஸ்டினை பார்த்துணும், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் கொஸ்டினை பிரிச்சுக்க முடியணும். அது கோரை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் பார்ட்ஸை பண்ணிகிட்டே வரலாம். காம்ப்ளிகேஷன் அதிகமாக போக போக, பெரிய கொஸ்டினாக போக போக அந்த கிவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகும். கோர் கூட இன்னும் அவங்க கொடுக்குற விஷயங்கள் அதிகமாகிட்டே போகும். அது ஒரேடியாக நம்ம அந்த கொஸ்டினை படிச்சுட்டு மொத்தமாக புரிஞ்சுட்டு மொத்தமாக சால்வ் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க விஷயத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் சிஎஸ்சி கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க அந்த வித் சொல்லியிருக்காங்க, அதை வச்சு அதை டிவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கிளாத்லேருந்து மிச்சமானது வேஸ்ட்டானது சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த கிளாத் எவ்வளோன்னு பார்க்குறப்போ இந்த யூஸ் ஆனது ப்ளஸ் வேஸ்ட்டானது ரெண்டு கிளாஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அப்போ இது மொத்தமாக ஒரேடியாக படிச்சுட்டா அது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாதுன்னு நினச்சிப்போம். கோரை நமக்கு என்ன தெரியுமோ அதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பைக்கில் அவங்க இந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வித் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சமான துணி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, வேஸ்ட்டான துணி. அப்புறம் ஆக்சுவல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பிரித்து போட்டிருக்கோம். நமக்கு ஒரு கேப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு கேப் கண்டுபிடிச்சிருக்கோம் சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கப்புறம் 10 கேப்ஸுக்கு எவ்வளோன்னு கேட்குறப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரேடியாக படிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறதோ போட ஆரம்பிக்கிறத விட இது வரலாம் ஃபஸ்ட்டு முடிக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி பிடிச்சிக்கிறப்போ என்ன செய்யணும்னு புரியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணிடுறப்போ இந்த ஒரு சம் எடுத்துக்கிட்டாவே இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், தேர்ட் என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சுது. ஒவ்வொரு வாட்டியும் இது 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ரேஷன்ஸ் இது நமக்கு தெரியும். இதுக்கு கிராஜுவலாக 6th 7th வரலாம் நம்ம கற்றுட்டு வந்திருக்கோம். இது இந்த கிளாஸில் கற்றுக்கிற ஃபார்முலா தான் இந்த கிளாஸில் கற்றுக்கிறது. இந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரியுது. அப்புறம் இந்த கொஸ்டின் இருக்குது, இந்த கிளாஸில் கற்றுக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம பார்த்தா போதும், இது ஏற்கனவே நமக்கு பண்ண தெரியும். இதில் கவனியம் செலுத்த வேண்டியதில்லை. அப்படி பார்த்தா ஒரு எக்ஸசைஸை ஒரு 2 மினிட்ஸில் நம்ம பார்க்குற ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணுறப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறுறப்போ அதை பல இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு கண்டக்ஷனுக்கு எதுவும் வயர் தேவையில்லை. அந்த ஃபீல்டே நமக்கு அந்த க்ரியேட்டிவான ஸ்ட்ரென்த்தை கொடுக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். நன்றி.